ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது? ஓகேவா எல்லாம்? எல்லாம் ஓகே ப்ரோ. சூப்பரா இப்போ ஓகே ப்ரோ. சூப்பரா போகுது ப்ரோ இப்போ வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. மென்டார்ஷிப் வந்து எப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு தெரில. பட் வந்து நீங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக வந்து கேட்டீங்க. ஒன் ஆன் ஒன் இருக்கான்ற மாதிரி. ஸோ அது வந்து இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஆமா ஆகஸ்ட் 12 சேர்ந்தீங்க இல்லை? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி ஆமா செகண்ட் வீக்ல தான் அப்படி சேர்ந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆகஸ்ட் 12 11 வந்து கேட்டு 12 சேர்ந்தேன். ஆமா 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 12 வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸோட லிங்க் அமிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ப்ரோ. யா, அப்போ வந்து ட்ரஸ்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் பார்த்து மேனிபுலேட் ஆறாங்க. பட் நீங்க யூனிக்கா வந்துட்டு ஏதோ உங்களுக்கு ஒண்ணு பார்த்து நீங்க கரெக்டா வந்து செட்டப் பார்த்து அஹ், ஏதோ ஒன்று நடந்து தான் நீங்க வந்து கேட்டீங்க. அப்போ ட்ரஸ்ட் இருந்துச்சா என் மேல சேரும் போது? இருந்துச்சு ப்ரோ. ப்ரொஃபைல் செக் பண்ணேன். இப்போ ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. யா யா, அதுவும் அதான் இந்த மாதிரி இல்லை நான் பார்த்தது. கொஞ்சம் அதான். ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த என்கிட்ட பேசுனீங்க தெரியுமா ப்ரோ? அதுலயே ஆமா தெரிஞ்சிச்சு. ஆமா. அரை மணி நேரம் வந்து சும்மா ஒரு இதுக்காண்டி பேசணும்னு அவசியம் இல்லை. யா யா அப்புறம் யா, நீங்க ஆமா. நிறைய ஷேர் பண்ணீங்க. அதுலயே அதான் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஏதோ ஒண்ணு அதுதான். இருக்கு ஆமா அப்படின்னு சொல்லி அதுல கிளிக் ஆகி தான் அதான் வந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிருந்துச்சு. நீங்க என்ன புரியுது. ஏதுன்றத தெளிவா ஆமா, சொல்லிட்டீங்க. அதான் இதுதான் இருக்கும் ரியாலிட்டி. ப்ரோ. ஆமா, நீ ரியாலிட்டி இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிதான் நம்ம எடுத்தோமே. என்னன்னா இப்போ ஆமா எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்னா, எது பண்ணாலும் நம்ப வைக்க முடியல இந்த இந்த மக்களை. எப்படின்னா வந்து அதுக்குதான் கேட்டேன். நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்குதான் நான் இந்த எபிசோட்ஸே ஆரம்பிக்கிறேன். அதாவது என் ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் ஜேர்னி. தென் வந்து இப்போ அவங்க தான் ரியாலிட்டி. ஏன்னா வந்து இப்போ நான் பண்றது வந்து ஏமாத்தலாம், இதை எது வேணா சொல்லலாம் இவங்க. பட் வந்து நான் சொல்லி கொடுத்து நீங்க அச்சீவ் பண்றீங்கன்னா அதுக்கு மேல வேற எதுவும் ப்ரூஃப் இல்லையா தேவையில்லை இவங்களுக்கு. ஸோ இதை அச்சீவ் பண்ணதான் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே. இது செகண்ட் எபிசோட் நம்மளுது, நம்ம கான்வர்சேஷன் போறது. கண்டிப்பா ப்ரோ. அதான் யா, நீங்க பண்ணீங்கன்னா அது ஆஹ் ஒரு பெரிய விஷயமா ஆஹ் இருக்காது. அதுதான் சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கரெக்ட். ஆனா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வராங்க. நீங்கலாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அவர் கார்த்திக் ப்ரோ, அவருக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு கிளியர் கைடன்ஸ் இல்ல. அது கொடுத்த உடனே சூப்பரா க்ரோ ஆயிட்டாரு அவரு. ஆனா உங்களோட ஜேர்னில பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பிகினர் இல்லையா? ஆமா ஆமா அதாவது சுத்தமா தெரியாது. ட்ரேடிங்னா என்னன்னே அதுதான் தெரியாது உள்ள வர வரைக்கும். அதுதான் அதுதான். சோ வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய ஐ, அதாவது எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பட் இது எனக்கு ரொம்ப ஐ தருது. எதுனா வந்து இப்போ ஒரு கம்ப்ளீட் பிகினரால எனக்கு என்னால வந்து அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா என்னால யார வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அந்த ஆமா ஒரு ப்ரோ. கண்டிப்பா. ஒரு பெரிய ஹாப்பினஸ்ன்றது எனக்கு வருது. இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த காமன் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஆஹ் சொல்லுங்க ப்ரோ, நீங்க எந்த ஊரு? எனக்கு தெரியும், பட் இவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் கோயம்புத்தூர் ப்ரோ, பேரூர் கிட்ட. ஓகே. மார்க்கெட் சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல நம்ம கிட்ட இல்ல வரதுக்கு முன்னாடி? சுத்தமா இல்ல ப்ரோ. மார்க்கெட் பத்தி எதுன்னு தெரியாது. நான் சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பெரிய ஃபாலோவரை ஃபாலோ பண்ணி அதுல போய் உங்களை பார்த்துதான் அப்படி இருக்காது. அதான் அதான் அதான். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு பிகினர் வந்து யார்கிட்டயும் போய் ஸ்கேம் ஆகாம அடி வாங்காம கரெக்டா என்கிட்ட வந்ததுதான் கொஞ்சம் ஓகே. இதெல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குதுன்ற மாதிரி இருக்கு எல்லாமே. அது வந்து ஆமா ஆமா. நானும் அதான் ப்ரோ யோசிச்சேன். ஒரு வேலை கூட வராம வேற எங்கேயோ வெளியே போயிருந்தானா செத்து சுண்ணாம்பா இருப்போம். அழிஞ்சப்பா. ஆமா, நடக்கிறதெல்லாம் பார்த்து அப்படிதான் இருக்கு சுத்தி முத்தி. கண்டிப்பா. 3 மாசத்துல இவ்வளவு பண்ண முடியுமாடா அப்படின்னு வாயதான் பொழப்பாங்க. அதுதான் இப்போ அங்கதான் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸைட் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லெசனோட தான் ஆரம்பிச்சோம் இல்லையா? அப்போ ஆமா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஃபீலிங்கை பத்தி நம்ம பேசியிருப்போம் சைக்காலஜி வைஸ். இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கண்டிப்பா வரும். வரும்போது கொஞ்சம் அம்பலா இருந்தா எல்லாமே கரெக்டா போகுன்ற மாதிரி. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் லெவலுக்கே நீங்க வந்துட்டீங்க. பட் இப்போ கரெக்டா அம்பலா இருக்கீங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல இம்ப்ரெசிவான ஸ்டூடெண்ட் நீங்க. அதாவது சைக்காலஜி வைஸும் சரி, சொன்னது எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். தான் பிகினர்ஸ் நம்ம கிட்ட வந்தா இதுதான் அட்வான்டேஜ், ஓகே. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ நீங்க வந்தீங்க, உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இது பண்ணுனா அதை பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவை.
இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பானுங்க நாலேஜ். அவங்க கிட்ட இல்ல இவங்க கிட்ட படிச்சேன் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம சொல்லி கொடுத்தா அதை எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி அதெல்லாம் எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப சூப்பர். நீங்க அப்படியே வந்தீங்க, கரெக்டா க்ரோ பண்ணி விட்டேன். இப்போ 1 மந்த் 12 சேர்ந்தீங்கன்னா இப்போ எனக்கு 16 யா இன்னைக்கு 16. அதுக்குள்ள வந்து சரியான growth. என் மென்டார்ஷிப்ல எப்படின்னா, நம்ம ரியல் அக்கௌண்ட்டையும் க்ரோ பண்ற மாதிரி இருக்கும். தென் வந்து ஆஹ் இது ஃபண்டட் அக்கௌண்ட்டையும் நம்ம ஸ்கேல் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நான் தர 2 கோல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, அதுதான் பிரதீப் ப்ரோவும் பண்ணிட்டு இருக்காரு. ரியல் அக்கௌண்ட்டை நீ இந்த $100 இருந்தாதான் உன்னால ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்ல நீ 1 லட்சம் போடு 2 லட்சம் போடு, அவ்வளவு இருந்தாதான்ப்பா நம்மளால சர்வை பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லயும் சில பேசுற ட்ரேடர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் வந்து இவங்களுக்குலாம் இம்பாசிபிள் மாதிரி. அதாவது ஒரு சின்ன டாலர் அக்கௌண்ட்டை ஃபிளிப் பண்றதுன்றது இம்பாசிபிள் மாதிரி நம்ம தமிழ் கம்யூனிட்டியில எல்லாம் வந்து ஸ்கேம் தான் எல்லாருமே. ஸோ வந்து அவங்களால சுத்தமா முடியாததுனால இந்த மாதிரி வந்து கதை அடிப்பானுங்க. இப்பெல்லாம் முடியாது, 2 லட்சம் வேணும் 3 லட்சம் வேணும், அப்பதான் உன்னால பண்ண முடியும். ஏன்னா ஒரு எனக்கு வீடியோ தெரிஞ்ச கூட பார்த்தேன் ப்ரோ. $100 வச்சு ட்ரேடிங் ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு கமெண்ட்ல, $100 வச்சு ட்ரேடிங் எல்லாம் ஆர முடியாது ப்ரோ, ஆரம்பிக்க கரெக்ட். முடியாது அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி இருந்தாரு. பார்த்து அப்பதான் யோசிச்சேன், இதுக்கு நம்ம மென்டார் பரவாயில்லையேடா அப்படின்னு சொல்லி. என்ன கூட விடுங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வருவோம், அதை பத்தி தான் பேச வருவோம். அதுதான். ஸோ வந்து சில பேர் அது இம்பாசிபிள்ன்றத அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இந்த ஃபாரெக்ஸ்ல இம்பாசிபிள்ன்ற இதுவே இல்லை. ஸோ அதனாலதான் நான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணேன். ஓகேங்களா, லெவரேஜ் இருக்கு நம்மளுக்கு, சின்ன அக்கௌண்ட்டை கண்டிப்பா க்ரோ பண்ண முடியும், அதுக்கு நம்மளுக்கு ஸ்கில் தேவை. ஓகே, இப்போ நான் அதை ஃபிளிப் பண்ணா அது வேற. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது நீ பண்ணாலும் எனக்கு அவ்வளவு இம்பாக்ட் இல்லை, நீங்க நம்பனா நம்ம அப்படின்னு விட்டுறலாம். ஓகே, ஆனா இப்போ பிரதீப் ப்ரோ வந்துட்டு ஒரு 4 நாளா ப்ரோ, 4 நாளா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கீங்களா ரியல் அக்கௌண்ட்ல? 4 days ஆச்சு. 4 யா, days ஆச்சு இன்னையோட. 4 டேஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. நான் ப்ரூஃப் எல்லாமே அப்லோட் பண்றேன். ஜஸ்ட் $20 வந்து 4 டேஸ்ல $61 வந்து மாத்திருக்காரு. யா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். ஓகே, இது வந்து காம்பவுண்டிங் மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ வந்து அவர் ரியலாவே ஆக்கிட்டாரு. இப்போ $100 இப்படி போனாரு, பெரிய விஷயம். அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்களுக்குன்னா அந்த மக்களுக்கு சொல்றேன் ஒண்ணு. இப்போ நீங்க ட்ரேடரா இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். சின்ன அக்கௌண்ட்டை ஒரு பிகினரால க்ரோ பண்ணி சர்வை பண்ண முடியுமா, இதுதான் என் கேள்வி. ஓகே, இதை பாக்குற ட்ரேடர்ஸ் வந்து நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. ஒரு பிகினர், கம்ப்ளீட் நாலேஜ் இல்லாத ஒரு பிகினர் வந்துட்டு $20 வந்து அப்படியே நம்ம க்ரோ பண்ண முடியுமான்றதான் இப்போ கேள்வி. ஓகே, இப்போ வந்து அந்த ஜேர்னி போயிட்டு இருக்கு ரியல் அக்கௌண்ட்ல. நாள் போக போக வந்து ப்ராக்ரஸ் தெரியும். அதுவும் கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் ஸ்ட்ரீக்ல இருக்கீங்க இல்லையா? ஆமா. $20 வந்து $61 இன்னைக்கு மாத்தி எனக்கு பிக் அமிச்சாரு. இப்பயே வந்து 200% வந்து growth அக்கௌண்ட். ஸோ வந்து இதுதான், இப்படியும் ஆக்க முடியும்ன்றது தான். இப்போ ஏன் கான்செப்ட் என்னன்னா, நீங்க நிறைய பேர் வந்து டிபெண்டா இருக்காங்க சிக்னல்ஸ்க்கு. ஈஸியா பணம் சம்பாதிக்கணும், ஆர்எல்ஸ் வந்து இன்னொருத்தரை நம்பி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. என்னோட கோல் என்னன்னா, நீ இண்டிபெண்டா இருக்கணும். எப்படி டவுன்ல போனாலுமே இந்த ஸ்கில் இருந்தா உங்களால திரும்ப வந்து கொண்டு வர முடியும்ன்றது மட்டும்தான் என் கோல். ஸோ அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். யா, அதுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள் நீங்க 100 வந்து இனிமேல் தான் நீங்க பண்ண போறீங்க. பட் ரியல்ல அதுக்குள்ளேயே இறங்கிட்டீங்க. ஓகே, இது வரைக்குமே கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் ஸ்ட்ரீக்ல இருக்கீங்க. $20 வந்து $61 ஆக்கிட்டீங்க. இன்னும் ஒரு 2 டேஸ்ல $100 ஆயிடும். $20 to $100 கண்டிப்பா ஆயிடும். ஓகே, அவங்ககிட்ட நான் கேட்கறேன், இந்த மென்டார்ஷிப் ஜேர்னி அப்புறம் வந்து இல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ஒன்று கேட்குறேன், அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணணும், இல்லை நான் எப்படி சொல்லி கொடுக்கணும், அது மட்டும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, நான் அதான் ஸ்பார்க் ஆகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே கிளிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து டவுட் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ. ஆமா ஆமா ஆமா, திடீர்னு 11 மணிக்கெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன்.
ஆமா ஆமா நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்க உட்காந்து இல்ல ப்ரோ அவ்வளவுதான். இதுதான் இதுதான் ஆமா அப்படின்னு சொல்லி தருவீங்க. அப்ப எனக்கு புரியலன்னா சரி ஓகே விடுங்க, இதை நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்லாம். கிளாஸ்ல பாத்துக்கலாம் அடுத்த நாள் அவ்வளவுதான். கிளாஸ்லயும் உட்காந்து சொல்லி தந்து புரிய வச்சீங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ப்ரோ. அதுக்கப்புறம் ரியலாவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொன்றும். நீங்க ஆஹ் இ- சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றும் எனக்கு அதுதான் நடந்துச்சு. அதேதான். அதுலயே எனக்கு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே ஓகே இதுல ஆஹ் இப்படி இருந்தாதான் சர்வைவ் ஆக முடியும் போல கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க, நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். என்னோட கோல் அதுதான். என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணும், என் சிஸ்டமை ட்ரஸ்ட் பண்ணும். நான் கேட்கறது இது மட்டும்தான், ட்ரஸ்ட் தான். ஓகேங்களா, அது வச்சுங்க. அது வந்து எனக்கு நீங்க ஒன்று சொல்லுங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த சேஞ்சஸ் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது, இல்லை லைவா பார்க்க முடிஞ்சதுன்ட்டு, அதுதான் எனக்கு ஆமாமா. தேவை. இப்போ வந்து அதான். இப்போ நான் சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுன்றது அது ஒரு வேற விஷயம் வைங்க. ஆனா அந்த உங்களோட சேஞ்ச் இல்ல உங்களோட growth-அ நீங்களே ஃபீல் பண்றீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்லி வேற. அது ஒரு வேற ஃபீல். அது அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அதான் சொல்றேன், நம்புங்க இது நடக்கும் நடக்கும் நடக்கும்ல, நடந்துருச்சு. ஸோ வந்து ஆமா. யா இதுதான், அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சீங்க. சூப்பரா க்ரோ பயங்கரம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபனல் அக்கௌண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து நீங்க ஸ்கேல் பண்ணிட்டே போவீங்க. அது வேற விஷயம். இப்போ ஓகே. இந்த 1 மந்த்ல வந்து ஒரு 20 நல்லா லேர்னிங்காக இருந்தது. அதை அது சொல்லி கொடுத்த அன்னைக்கே வந்து நீங்க போய் சூப்பரா வந்து சார்ட் அனுப்புறது, ஆர்எல்ஸ் வந்து பண்ணி பாக்குறது, அன்னைக்கே பண்ணீங்க. அதுதான் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து தேவை, டிசிப்ளினா. அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தத அன்னைக்கே போயிட்டு இதோ இப்படி ஆயிருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தா அன்னைக்கே கிளியர் பண்ணிக்கிங்க. அது வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. இந்த ஒரு growth பாக்குறீங்க. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றது இந்த ஒரு கோட் மட்டும் தான், ப்ராக்ரஸ்ல வந்து ஃபோக்கஸ் ட்ரஸ்ட் வைங்க, ப்ராஃபிட்ஸ் வந்து தானா வரும்ட்டு. ஸோ வந்து நீங்க அதான். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் வந்து ப்ராக்ரஸ்ல பண்ணீங்க, செட்டப்ஸ்ல பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அதான். டெய்லி ஒரு ஒரு நாள் விடாம எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. இ- அதுதான் எனக்கு சந்தோஷம். இப்போ ஒன்று சொல்லி அதான். தரோம்னா அதை கேட்டு ஒருத்தங்க சொல்றது அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்காங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பி அது. ஸோ எனக்கும் சொல்லி தரதுல ஒரு நாளும் நான் சலிச்சதே இல்லை. எவ்வளவு கேட்டாலும் நான் சொல்லி தருவேன். இருக்கும்போது இந்த growth, இந்த 1 மந்த்துக்குள்ள இந்த growth இவ்வளோ லைவா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. இதுவே ஒரு 1 இயர் 2 இயர் போனா எவ்வளவு growth-ஆ இருப்பீங்கன்றத உங்களால அசியூம் பண்ண முடியுதா? அதாவது ப்ரோ ஆமா ப்ரோ. அதுவும் அதான் yeah, இப்பவே நான் இந்த அளவுக்கு ஒரு 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 மைண்ட் செட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆமா இனி நான் ட்ரேட் எடுப்பேன், அதுல இருந்து ஒரு மைண்ட் செட் பில்ட் ஆகும். அது அப்ப கண்டிப்பா. எந்த அளவுக்கு இருக்கும் அது அது இன்னும் இப்பவே இன்னும் புரியுது ஸ்ட்ராங்கர் ப்ரோ. தான் அதான். ஆகும். ஆஹ் அதான் ப்ரோ. நான் இப்ப சொல்லி தந்த செட்டப் இப்பயே வந்து ஒரு 50 மேலேயே பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல லைவா சொல்றேன், லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு 50 ஆமா செட்டப் ஆமா. மேலேயே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. டெய்லி ஆமா ப்ரோ. உட்கார்றதுனால சொல்றேன், 50 மேல ஆமா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல சரியா. ஆமா. ஸோ வந்து இப்போ 1 இயர் ஆஃப் பீரியட் இல்ல 2 இயர் ஆஃப் பீரியட்ல இந்த செட்டப்பே நீங்க எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? 1000 மேல இல்ல 2000 மேல பார்ப்பீங்க இந்த ஒரு ஆமா செட்டப்பையே. ஆமா கண்டிப்பா. இதையே பார்த்துனே இருக்கும்போது நீங்க அவ்வளவுதான், அது பழக்கமாயிடும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆயிடுவீங்கன்றது அது தெரிய வரும் உங்களுக்கு அப்புறமா. இப்போ வந்து உங்களோட ஓன் growth-அ, இது ரொம்ப பெரிய growth. இது நான் ஏன் இவ்வளவு அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, ஏன்னா ஓகே. எனக்கு மென்டார் இல்ல. நானே தான் செல்ஃப் எல்லாம் ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண எல்லாமே. சொல்றது இப்போ நான் அந்த ஒரு பட்டுன்னு ஒரு growth நான் பார்க்கல உங்களை மாதிரிலாம். ஓகேங்களா, அது 1 மந்த் எல்லாம் இப்படிலாம் ஆச்சு நான் தூக்கவே இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் லாஸ் நடக்கும் எப்பவுமே ஸ்டார்டிங்ல. இதுதான் வந்து growth இப்படிதான் இருக்கும். ஆனா என்னால இந்த மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ண முடியுதுன்னா அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க இப்பதான் ஜேர்னிக்குள்ள வரீங்க பண்றீங்க, அதனால உங்களுக்கு அந்த உங்களோட அந்த growth எப்படின்றது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். ஆனா எங்களுக்கு அது ரொம்ப பெருசு. எக்ஸ்பீரியன்ஸ் அதான். ட்ரேடர்ஸ்க்கும் சரி, ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த growthன்றது ரொம்ப பெருசு. ஓகேங்களா, அதுவும் ஸ்ட்ரீக்கு 4 நாளும் வினிங் ஸ்ட்ரீக்ல ஆமா. கரெக்டா டிசிப்ளினா எடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேரால பண்ண முடியாது. அதை பிகினரா சொல்றேன். ப்ரொஃபஷனலே அடி வாங்குவாங்க சில பேர். ஸோ வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கீங்க. உங்க கிளாஸ்லயே எல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு ஆமா அதுதான் ஆமா ஒண்ணு. அதேதான். ஏன்னா நான் வந்து லைவா ஒவ்வொன்றும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓவர் ம். ட்ரேட் எடுத்தா என்ன ஆகும் ஆமா எல்லாமே ஆமா தெரிஞ்சு போச்சா. அதனால வந்து சரி, ஓ இது இப்படிதான் ஆஹ் இருக்கணும், அதுதான். இப்படி ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். நம்ம இருந்தா எடுப்போம், இல்லையா ஆஹ் பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் டேட் பாத்துக்கலாம், செட்டப் அதுதான். வந்தா அப்படின்னு சொல்லி
விட்டுறது, லீவ் பண்ணி கரெக்ட். அப்படியே ஆமா. இதாகிறது. கிளாஸ் கரெக்டா நீங்க 1. சொன்னப்போ ஆ யா சொன்ன யா. செட்டப்ல என்ட்ரி எடுத்தேன்னா கண்டிப்பா எனக்கு ஈஸியா போயிருது. ம். அவ்வளவுதான், ப்ராஃபிட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன். யா. நானா ஆமா. ஓவர் திங்கிங் பண்ணி ஏதோ ஆ சரி பையில தான் போயிட்டு இருக்கு, பை அதேதான். மேல நம்மளும் பை போட்டு விடுவோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துதான் எஸ்எல் வாங்கிட்டு வந்துருவேன். அதுதான். இப்போ வந்து நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸையும் இந்த ஜேர்னில நீங்க பாத்தீங்க. நான் அது ஃபர்ஸ்டே ஆமா சொல்லிட்டேன் ஆமா இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்கன்ட்டு. அதே பண்ணீங்க. ஆமா ப்ரோ நீங்க சொன்னீங்க பண்ணேன். அடி வாங்கிட்டேன். இத பாருங்க. ஓகே ப்ரோ இத ஆமா நீங்க ப்ரோ. திரும்ப அது பண்ணாதீங்கன்றத நானும் சொன்னேன். அதான் அதான் அதான். யா நீங்க ப்ராஃபிட்ஸ் மட்டும் லைவா பார்க்கல. எல்லாமே அதாவது உங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து எல்லாமே. தென் ஒரு மெயின் கொஸ்டின் ப்ரோ. அதாவது நீங்க ஓகே நடுவுலயே கூட சொன்னீங்க இந்த மீட்டிங்ல. மீட்டிங்ல இல்ல பட் நம்ம செஷன்ஸ்ல கிளாஸ் அப்போ உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க எடுத்த ட்ரேட்ஸ் அதெல்லாம் இருக்கு ஓகேங்களா. இப்போ இது வரைக்குமே எடுத்த ட்ரேட்ஸ் ரியல்ல எடுத்ததும் சரி, அதுக்கு முன்னாடி எடுத்ததும் சரி, இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாத்துமே நீங்க பண்ண மிஸ்டேக்ஸை தவிர்த்து என்னைக்காச்சும் செட்டப் ராங்கா போயிருக்கா ரைட்டா போயிருக்கா அதை விட்டுருங்க. நான் பண்ண தப்ப தவிர்த்து செட்டப் எனக்கு வந்தாலே என்ன இருக்கு மட்டும் அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுங்க. செட்டப் ஆச்சுனாலே ம். கண்டிப்பா நம்ம இப்போ பை செட்டப் இருக்குது, செல்ல செல் ம். செட்டப் இருக்குதுன்னா கண்டிப்பா பைல விழுந்தா பை போயிடும், செல்ல செல் விழுந்தா செல் போயிடும். யா இப்போ நீங்க இப்போ நான் அதைத்தான் வந்து இப்ப வரைக்கும் நான் செட்டப்பா எடுத்ததுல அதுதான் சொல்றேன். செட்டப்ல எடுத்தது மட்டும் பார்த்தா ஒரு இது வரைக்கும் நான் லாஸே பார்க்கல ப்ரோ. செட்டப்ல யா எடுத்தது மட்டும் கரெக்ட். நானா உழப்புனதுல தான் நான் லாஸ் ஆகிருக்கேன். ஸோ வந்து இதை செட்டப் உங்களுக்கு ஆகி தெரிய இது வரைக்கும் வைக்கணும் லாஸ் ஆகல. அவ்வளவுதான். யா இது வந்து ஆமா ஒரு மெயின் திங். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா வந்து இவர் ஆமா லைவா பார்த்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் இவர் ஷேர் பண்றாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஆஹ் அதுதான் செட்டப் வந்து இன்னி வரைக்கும் இவருக்கு வந்து 100% வின் ரேட் இதுதான். எதுன்றது மார்க்கெட்ல இம்பாசிபிள் ஓகேங்களா. பட் இதுதான் ரியாலிட்டி. நான் நான் எதுவும் உங்களை சொல்லி மேனிபுலேட் பண்ணல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. என் ஸ்டூடெண்ட் அவருக்கு சொல்லி கொடுத்து இந்த 1 month ஆன growthல தான் அவர் சொல்றாரு. அப்போனா அதுதான் இனி அவங்க நம்புறது நம்ம அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம சொல்ல வேண்டியது நடந்ததெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். யா உங்களுக்கு வந்தா growth தெரியும். ஸோ அது அவங்க இஷ்டம் தான், நோ ப்ராப்ளம். சைக்காலஜியா அதாவது நான் ஃபர்ஸ்ட் இந்த எமோஷன்ஸ்லாம் ப்ளே ஆகும்ன்றது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அது வந்து எல்லா எமோஷன்ஸையும் நீங்க கண்டிப்பா இதுக்குள்ள இந்த ஜேர்னிக்குள்ள நீங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஏன்னா நான் இங்க இருந்து பார்க்கும்போது நீங்க ஸ்ட்ராங்காவே தெரியுறீங்க ரொம்பவே. சைக்காலஜியே சொல்றேன். அது உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியுதான்றதை கேட்கிறேன் நான். கண்டிப்பா தெரியுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து அதான் நானே ம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அந்த செட்டப் வந்தா எடுக்கணும்ன்ற ப்ரோ ஒரு மைக் கொஞ்சம் கண்ட்ரோலே கிட்டங்க இருக்காது என்கிட்ட. கேட்கலாம். செட்டப் வந்தா எடுக்கணும்ன்ற ஒரு கண்ட்ரோலே இருக்காது என்கிட்ட. யா நானா யா. ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே ம். சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா ம். செட்டப் வந்தா எடுக்கிறது, ஓவர் ம். ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ம். இதெல்லாமே நான் பார்த்து திருந்தி யா அதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா ஆமா. செட்டப் வந்துச்சா எடுப்பேன், இல்லையா சரி வேணாம் எனக்கு ட்ரேடே அவ்வளவுதான். இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆ. க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் யா சும்மாவாச்சும் மார்க்கெட்டை பட்டிருப்பேன், ட்ரேட் எடுக்க மாட்டேன். correct. இது அந்த வந்து மாதிரி ஒரு ஆச்சு. இது வந்து ஒரு குவாலிட்டி. இது ஆ வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஆர் அந்த ஜேர்னில வரவங்களுக்கு ஈஸியா வந்துடாது இந்த ஒரு ஓகேங்களா. அதை நீங்க இப்பயே நீங்க கத்துக்கலாம். அது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதாவது டக்குன்னு நீங்க கிராஸ் பண்ணிக்கிறீங்க. தென் வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு வாட்டி இது நடந்துடுச்சு, ஆ நீங்க மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வாட்டி அதை ரிப்பீட் பண்ண மாட்டீங்க நீங்க. அதான் ப்ரோ, ஸ்டிக்கி நோட்ஸா எழுதி ஒட்டி வச்சுப்பேன். அந்த அதை காட்டுறீங்களா? உட்கார்ந்த அது இருக்கு உடனே அவங்க எதில் தானே இருக்கு. ஆமா ஆமா அது கொஞ்சம் ஆமா ப்ரோ. காட்டு. ஓ போன்ல அது காட்டினா தெரியும். இதோ பாருங்க எல்லாமே. அதுதான் ஒரு இந்த செட்டப். மாதிரி எழுதி ஒட்டி வச்சுப்பேன். ஸோ இவ்வளோ எஃபர்ட் தான் போடணும் ஸ்டூடெண்டா. ஓகே ப்ரோ போதும் போதும். யா எஸ்எல் இது வரைக்கும் அவர் ரியல் அக்கௌண்ட்ல காமிச்சது இல்லை. அது ஃபண்டட் அதில் பண்ணிருக்கும் போது அதுவும் ஃப்ரீ ஃபண்டட் ப்ராப் ஃபார்ம் வி ப்ராப் ஃபார்ம் அது இருந்துச்சு. அது கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாரு. அது phase 1 கிளியர்ல, phase 2 அது ஆமா பண்ணிட்டு ப்ரோ இருக்காரு. பேசு. யா ஸோ வந்து அது போயிட்டு இருக்கு. ஸோ அதுல தான் இப்படி ப்ராக்டிஸே பண்ணாரு ஃபுல்லாவே. அந்த ஃபண்டட் ஆமா ஆகட்டும் சரி, அது மாதிரி ஃப்ரீ ஃபண்டட்லாம் நான் சொல்லிடுவேன். அதோ இதுல இருக்காங்க ப்ரோ ஃப்ரீ ஃபண்டட் கொடுக்குறாங்க, போய் வாங்கிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அப்படி போச்சு. ஒரு நல்ல ஜேர்னி சூப்பரா இருந்துச்சு.
இது வந்து இப்போ காசுன்றத விடுங்க, இதுதான் அந்த growth. கொடுத்த காசு வந்து இன்னும் ஒரு 10 நாள் உட்காந்தா எடுத்துடலாம். அது தெரியுதா ஆமா உங்களுக்கு? ப்ரோ, அது கண்டிப்பா அதை கண்டிப்பா. நான் அதான் சொல்லதான் என் வாயால காசுன்றதை விட உங்களோட அப்படின்றது இது. ஆமா, நாலேஜ் கரெக்ட். தான். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு ட்ரேடிங். அதேதான். அத்தனை ஆமா, நாள் உட்கார்ந்த 2 years நாலேஜ் தான் நீங்க ஆகுது. சொல்றீங்க. அந்த நாலேஜுக்கான காசு தான். அது அப்படியே அது மண்டையில வாங்கிக்கிறது எங்கிட்ட தான் இருக்கு. அதேதான். இப்போ வந்து அதுதான் நம்ம காசை பத்தி பேசணும்னு இல்ல, பட் வந்து சில அதான் பேருக்கு சொல்றேன், ஏன் ப்ரோ இவ்வளவு இருக்கு காசு, ஏன் ப்ரோ இவ்வளவு வைக்கிறீங்க, கோர்ஸ் ஃபீ ஏன் இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா காலேஜ் ஸ்கூலுன்னு லட்சமா செலவு பண்றாங்க, அதான் வேலை கிடைக்காம இருக்காங்க. ஆஹ் எல்லாமே இதுதான் ரியாலிட்டியா போயிட்டு இருக்கு. ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ட்ரேடிங், அது ஒரு பிசினஸ் நாலேஜ் வந்து ஷேர் பண்றேன். இப்படிதான் இந்த பிசினஸ்ல இருக்கணும், இப்படிதான் நீங்க ட்ரேடிங் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு பிசினஸ் நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பிசினஸா பார்க்கணும். இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் நாலேஜ சரி ஓகே ட்ரஸ்ட் இல்லைன்னா அதுக்காக தான் இந்த எபிசோட்ஸ்லாம். இதை பார்த்தாச்சு, ஓகே. ஓகே இவ்வளவு growth இருக்கு, வந்தா ஒர்த்து, கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணி வாங்கன்றதுக்காக தான் இந்த எபிசோட்ஸ். இந்த கம்யூனிட்டியை இன்னும் பில்ட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பிஸ்னஸ், ஓகேங்களா? அதாவது பீப்புளுக்கு சொல்றேன். ஒரு அதான் பிஸ்னஸா பார்க்கணும். ஒன்று கத்துக்கணும்னா ஒன்று கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? ஆஹ் ஆமா. அதுவும் அதை நான் கத்து தரது அதை விட பெருசு. இப்போ நீங்க லைஃப் லாங் நாலேஜ் இது. ஓகே, இப்போ கேஷ் கொடுத்து வந்தாலும் சரியான ஒர்த்து ப்ரோ, அதான் நான் சொல்லுவேன். இப்போ அதுதான் ஒரு சொல்றேன். கொஞ்ச நாள் இப்போ நானே கத்துட்டு நானே எடுத்துட்டேன்னா ம். போட்ட காசை விட ஜாஸ்தியாவே எடுக்கலாம். ட்ரேடுக்கு உட்கார்ந்தா Yeah. ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். ஒரு பிசினஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே நீங்க எல்லாமே ப்ராஃபிட் பார்க்க போறீங்க. ஆமா ஆமா அவ்வளவு ஆமா, அவ்வளவுதான். இது கண்டிப்பா. ஒரு பிசினஸா பாருங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எல்லாருமே எடுத்துக்கலாம் சொல்றேன். கண்டிப்பா. ஒரு நல்ல வேல்யூவான இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஆமா ஆமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்றது புரிய வைக்கிறதுக்கு தான் நான் சொல்ல. நீங்க அது மேனிபுலேட் மாதிரி இருக்கும், நானே சொல்ல வச்சு உங்களை நம்ப வைக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸை காட்டினா வச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா லைவா ஆமா, இதுதான் கண்டிப்பா நடக்குதுன்ட்டு. தெரியும். ஸோ அதான் இதை பார்த்தாச்சு இவங்களுக்கு தெரியுதா இல்ல இல்லைன்னு பார்ப்போம். அது கண்டிப்பா புரியும் ப்ரோ. பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனாலும் இன்னி கொஞ்ச நாள் கழிச்சு எங்க கண்டிப்பா. growth இல்ல மேபி இன்னொருத்தர் growth இன்னி கொஞ்சம் நல்லா ஆமா, வரும்போது இன்னொரு வீடியோ வரும்போது அதுல புரியும். அதேதான் அதேதான். கிளாஸ் முடிஞ்சோடனே இப்போ உட்காந்து சும்மா நீங்க சொல்லி தந்ததா மார்க் பண்ணி அனுப்புவோம் தெரியுமா ப்ரோ? அதுலயே ஆமா நீங்க என்ன மோட்டிவேட் தான் பண்ணுவீங்க. சூப்பர் ப்ரோ, இதே தான். அவ்வளவுதான். அந்த ஆமா, மாதிரிலாம் ஒரு ஒரு சொல்லும்போது எனக்கு திருப்பி வார்த்தையும். திருப்பி எடுத்து அனுப்பலாம் தான் தோணும். அதேதான். டிமோட்டிவேட்ன்றது எந்த இடத்துலயுமே ஆகல அது. அதான் அந்த ஒரு வைபே பாசிட்டிவா இருக்கும். அது அந்த கிளாஸ் ஆமா 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 வந்து முடியிற வரைக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப். அந்த பாசிட்டிவ் வைப்னாலதான் நீங்க இவ்வளவு கன்சிஸ்டன்டா எடுக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? சில டைம்லாம் வந்து 2000 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. 2000 பாயிண்ட் தாண்டி போகும். அதேதான் 2000 பாயிண்ட் வரைக்கும் போய் எக்ஸிட் ஆயிருக்கேன். அதுதான் அவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிருக்கீங்க. அதுன்றது வந்து பெரிய விஷயம். அதாவது நம்ம கிட்ட அந்த அதான் சொன்ன மாதிரி எக்ஸிட் கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கிறதுனால நிறைய ட்ரேடர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கே வந்து எங்க எக்ஸிட் ஆகுறதுன்றது சுத்தமா தெரியாது. இதை நான் அடிச்சு சொல்லுவேன். அதாவது ஒன்னும் ஃபியர்ல வந்து ஃபர்ஸ்டே எக்ஸிட் ஆயிடுவாங்க, ரிவர்ஸ் ஆயிடுமோன்ற மாதிரி. ஆர்எல்ஸ் வந்து கிரீட்னால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணலான்ட்டு திரும்ப போய் எஸ்எல் வாங்குவாங்க, இல்ல பிரேக் இன் வாங்குவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கே இருக்கு. ஒரு பிகினர் அவரால் இறங்கினாலே இவ்வளவு பாயிண்ட்ஸ் என்னால பிடிக்க முடியும், 2000 பாயிண்ட் பிடிச்சேன், எக்ஸிட் எங்க ஆகுதுன்னு தெரியும் சொல்றாருன்னா அவரோட growth பாத்துக்கோங்க, அவருக்கு அவரோட ஸ்கில் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, சொல்லணும்னா நீங்க ஒரு பிகினரா எனக்கு புரியுற மாதிரி இவ்வளவு கிளியரா இப்போ சப்போஸ் நான் அந்த கிளாஸ்லயே எனக்கு ஏதாவது புரியல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க அடுத்த நாளே சரி உனக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிச்சு வந்து எனக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. இது இப்படி ப்ரோ நல்ல பாயிண்ட். ஆமா, அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதான் ப்ரோ, நீங்க சொல்லி கொடுத்தாலும் நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன். வீட்டுல சும்மா இருக்கேன், ஸோ பிராக்டிஸ் பண்ணேன். அதுதான் அந்த ப்ரோ ஒரு எஃபர்ட் போடுறீங்க இல்லையா, அதனாலதான் இந்த growth சூப்பரா வந்திருந்தது. அதான் ப்ரோ. ஆமா, பிகாஸ் வந்து ஒரு பிகினரா அந்த ஒரு ப்ராக்ரஸை தாண்டி தானே நான் வந்திருக்கேன் ஸ்கிராச்ல இருந்து. அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு தப்பு பண்றேன்னா அதை கத்துக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க.
நானே தான் அதை கத்துக்கணும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைவா பட்டு தான் நான் கத்துக்கணும் அதையுமே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும்ன்றது சொல்றது ஒரு இதுதான். பட் வந்து அந்த ஜேர்னி எவ்வளோ அடி, எவ்வளோ எப்படி சொன்னா புரியும், இல்லை எங்க எங்க என்னென்ன சொல்லணும் என்றது எல்லாமே எனக்கு தெரியறதுனால ஓகே அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைபாவே நான் எடுத்துட்டு போயிருப்பேன் கிளாஸ் ஃபுல்லா. அவங்களால முடியும் முடியும் தான் சொல்லுமே தவிர என்னைக்குமே அந்த ஒரு முடியும்னு சொல்ற ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு சேஞ்ச் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ வந்து அதுதான் கிளாஸே பாசிட்டிவா ஆனதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த ட்ரேடிங்லன்றது ஃபுல்லாக அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டா உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு ரெடியா இருப்பீங்க இல்லையா, அதுக்காக நான் அதை பிளான் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த ஜேர்னி. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒன்று சொல்லியிருப்பேன், ட்ரேடிங்கும் லைஃபும் ஒன்று. இதை நம்ம ட்ரேடிங்கை மாஸ்டர் பண்ணிட்டா இதுல இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே மாஸ்டர் பண்ணிட்டா நம்ம லைஃப்ல இருக்கிற எதை வேணா நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் எந்த சுச்சுவேஷனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலான்றத நம்ம நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சைக்காலஜி லெசன்ல இருந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். யா இப்போ நீங்க டெய்லி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபார் மார்னிங் எக்ஸ்ட்ரா அந்த பொறுமைக்காக? வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டே சார்ட்டே ஓபன் பண்ணி பார்ப்பேன். யா ஸோ அதுதான் மெயின் திங். நம்ம மென்டர்ஷிப்ல எடுத்தோமா கௌத்தமான்னு இல்லாம அது ஒரு கம்ப்ளீட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். பேஷன்ஸா எல்லாமே மாஸ்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபுல் மென்டர்ஷிப்புமே. இப்போ ஏன்னா இப்போ ட்ரேடிங்ல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது செட்டப் போற வரைக்கும் நான் பேஷன்ஸா இருந்து அடிக்கணும் கரெக்டா, இதுன்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நான் கவனிச்சேன் எடுத்துருவீங்க, ஆர்எல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ல வந்து பேஷன்ஸ் இல்லாம நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டே பை டே வந்து பேஷன்ஸா அது ஆனதுமே இது ஆனதும் நான் எடுத்தேன், இது நடந்தோம்னு நான் எடுத்தேன். இது வரைக்கும் நான் இன்னைக்கு காலில் கூட எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா சாட்ல வந்து நான் இது வெயிட் பண்ண பேஷன்ஸா இருந்தேன், ப்ராஃபிட் அடிச்சது ப்ரோ, எனக்கு டிபி அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அதை சொல்லுவாங்க. இந்த பேஷன்ஸ்ன்றது என்னால் அது பார்க்க முடியுது உங்ககிட்ட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது. அது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா எமோஷனல்ஸ் வைஸ் சொல்றேன், சைக்காலஜி வைஸ்? கண்டிப்பா தெரியும் ப்ரோ. அதான் ப்ரோ கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. அதேதான் ஒரு ஒவ்வொரு இதுவுமே இது பண்றேன், பண்றீங்க. இப்படிதான் நடக்கும், இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கும். இதை நீங்க கரெக்டா பண்ணா ப்ராக்ரஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா ப்ராஃபிட்ஸ் வரும். இவ்வளவுதான் என் கதையே. அதை வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்க. பாஸ்ட் 3 months ஆர் 4 monthsல இருந்து டோட்டலா இந்த செப்டம்பர் அதான் எனக்கு டில் டேட் வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி எங்க வந்து சார்ட்ல நடந்திருக்கோ டெய்லி அதை நான் எடுத்து இவருக்கு ஒரு செஷன் போச்சு, அதாவது அதை எடுத்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் டேட்டாவை. அந்த ரெக்கார்டை ஒன்னொன்னா நான் பிரேக் டவுன் பண்ணுவேன். ஓகேங்களா? அது வந்து நம்ம மென்டர்ஷிப்லன்றது நடக்கும். அதுவும் இவருக்கு நடந்துச்சு. அந்த கிளாஸ் அவருக்கு எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கேட்போம். அந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த செட்டப்பே வந்து ஒரு 4 monthsக்கு நான் கண்டினியூஸா ஒரு செஷன் போட்டு ஒரு 2 hour கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுனால நினைச்சு அப்படியே. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை அறியாமலே சப்கான்சியஸா அதை வந்து ஸ்டோர் ஆகணும். அதாவது இவர் மைண்ட்ல வந்து அது புகுத்தணும்ன்றதுக்காக மட்டும்தான். அதாவது அதை பார்த்தாலே இப்போ அடுத்த வாட்டி அவருக்கு ஞாபகம் வந்துடணும். அதுக்காக ஒரு 100 கிட்ட ஒரு செட்டப்பை வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவருக்கு அந்த ஒரு செஷன் மட்டுமே. அதனால அவருக்கு எவ்வளவு இம்பாக்ட் ஆச்சுன்றத நம்ம கேட்போம். ஓகே ப்ரோ, அந்த ஒரு செஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு கிளியர் ஒரு இம்பாக்ட் ஆர் ஒரு கிளியர் விஷன் கிடைச்சிருக்கா? கண்டிப்பா ப்ரோ. அந்த செஷனுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே டே பை டே அப்டேஷன் தான். எனக்கு ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு அப்டேஷன் கிடைச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு லெவலா வந்துட்டு இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்ற மாதிரி கேம் மாதிரி தான். அப்போ நீங்க டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் தான். அப்போ வந்து கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துட்டேன். இப்போதான் எனக்கு ரைட் டைம் இந்த ஃபுல் இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு எனக்கு தோணுச்சு. அது தோணுதுமே நான் வந்து நாளைக்கு கிளாஸ் வந்துருங்க, ஒரு 2 hour கிட்ட போகும், இவ்வளவு செட்டப்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை வந்து சொன்னதே தானே சொல்லிருக்கேன் கரெக்டா, அதாவது ஒரு 50 வாட்டி நான் சொன்னதுதான் சொல்லிருக்கேன், சொல்லினே இருக்கேன். ஓகே,
எனக்கு வந்து அவ்வளவு வாய் வரலாலுமே இவருக்கு போய் சேரணும்ன்றதுதான் என் கோல். அதாவது இவருக்கு போய் இத்தனை வாட்டி நான் சொல்றேன்னா அது ஞாபகம் வரணும். அதாவது இது நடக்கும்போது நான் சொன்னது ஞாபகம் வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு வாட்டி சொன்னேனே. ஆமா, ஒரு 4 சொல்லி நிறுத்தி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆமா இருக்க எல்லாத்துலயுமே அந்த கேலரி இருக்க எல்லாத்துலயுமே நான் பாஸ்ட் 4 மந்த்ஸா எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு அது யா முடிச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே போச்சுன்னு நினைக்கிறேன். யா ஆமா. அதுல இருந்து ஒரு ஒரு சேஞ்ச், அதுல இருந்து ஒரு மைக் கொஞ்சம் கிட்ட வைங்க bro. செட்டப்ல ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு. ஃபுல் யா யா ட்ரஸ்ட். யா. நான் எடுத்து உழப்பிட்டு இருந்ததுல நெகட்டிவா இருந்தாலும் செட்டப் மேல ஒரு ட்ரஸ்ட், நல்ல ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. யா அதோட இதுதான் சோ இப்படி எடுக்கலாம் இப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே எடுத்து. ஆமா ப்ரோ 4 days ஆயிருக்கு நீங்க ரீல் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ இன்னும் போக போக டேஸ்ல வந்து கண்டிப்பா டிராஃபிக் சேஞ்ச் பார்ப்பீங்க. தென் வந்து கேஷ் உங்களுக்கு ரெடி ஆனதுமே நம்ம ஃபண்டர்ல இறங்கிடுவோம். அதுவும் அதுவும் ஸ்கேல் பண்ணணும் அதான். ஃபுல்லா. யா அது ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு உங்களுக்கு இன்னும். அப்புறம் அதை விட கொஞ்சம் டெவலப் பண்ணும்போது அதுவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் ஆடியன்ஸஸ் சொல்லணும், லைஃப் டைம் சப்போர்ட்ன்றது நம்ம கிட்ட இருக்கும். அதாவது ஒரு வாட்டி செஞ்சுட்டீங்கன்னா நீங்க நம்ம பசங்க அவ்வளவுதான். லைஃப் டைம் வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ் பண்ணாலுமே சரி, இல்ல ஒரு அடுத்த ஸ்டெப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ பிகினரா நீங்க வரீங்க, ஒண்ணு இப்போதைக்கு ஒரு கோல் ஒண்ணுன்றதை ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட்டா கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த லெவலுக்கே போவீங்க. ப்ராஃபிட்ஸ்லாம் வந்ததுமே ஒரு அடுத்த லெவல் போகும்போதும் நம்ம கைடன்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஓகே அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி ஸ்கேல் பண்ணி எப்படி பண்ணலாம், மொரல்ஸ் வந்து நிறைய நிறைய இருக்கு நாலேஜஸ். அதை வந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ லைஃப் டைம் சப்போர்ட் அதுன்றது கண்டிப்பா இருக்கும். கான்வர்சேஷன் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸை கத்துக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் அதெல்லாம் நீங்க கத்துட்டு நீங்க பிஸ்னஸ்ல இறங்குறீங்க. ஸோ வந்து அப்படிதான் இதை நீங்க இது பண்ணணும். ஓகேங்களா? ட்ரஸ்ட் நம்பி வந்து நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம். அவ்வளவுதான் ப்ரோ. அதுதான் ட்ரஸ்ட் தான். அதுதான் நானும் கேட்கறது அது மட்டும்தான். ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்த லைவ் எக்ஸாம்பிள் பிரதீப் ப்ரோ, இதுக்கு முன்னாடி எபிசோட் கார்த்திக் ப்ரோ, இவங்கள மாதிரி நீங்க சேஞ்ச் ஆகலாம் உங்க லைஃபும். ஓகே, ஸோ இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சொல்லணுன்றது தெரியல. சரி நம்ம ஓகே ப்ரோ, உங்களுக்கு நான் மெசேஜ் சொல்லணும். அதாவது நான் ரொம்ப ப்ரௌட் இந்த ஒரு ஜேர்னில அதாவது இப்போ உங்களை மட்டும் வச்சு பேசுறேன். ஓகேங்களா? இப்போ உங்க ஜேர்னில உங்களை பார்க்கும்போது சோ ப்ரௌட் அந்த ஜேர்னியை பத்தி. பிகாஸ் வந்து டக்குன்னு ஒரு பிகினரா ஆஸ் எ பிகினரா ஒரு நாலேஜ் இல்லாம வரீங்க. அந்த growthன்றது அது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் அது தெரியுது. அது ரொம்ப ஹாப்பி ஆகுது. அதுதான் எனக்கு ஒரு ஐன்றதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எனக்கு இந்த சரக்குன்றதெல்லாம் அந்த கருமத்தே இல்லை. எனக்கு இதுதான் ஐ. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நான் சொல்லி தரவங்க வந்து அவங்க கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணி அவங்களோட லைஃப் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுதுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஃபுல் லைஃப் டைம் சப்போர்ட் கைடன்ஸ் நான் இருப்பேன். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்க ஜேர்னி இதே மாதிரி வந்து அதான் ஒரே ஒரு அட்வைஸ் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பேன், பண்ண மிஸ்டேக்ஸை வந்து அடுத்த வாட்டி ரிப்பீட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். அது வந்து ட்ரேடிங்லயும் சரி லைஃப்லயும் சரி, பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணவே கூடாது. ஒரு வாட்டி பட்டோமா அடுத்த வாட்டி வந்து அதே பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஸோ பண்ண மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து சஃபர் ஆயிருக்கேன், ஒரே இடத்துல நின்று இருக்கேன், தேங்கி நின்ன தண்ணி மாதிரி. ஸோ வந்து அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் நான் பிகாஸ் எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை, என்ன பண்றேன்னே எனக்கு தெரியலையே, நான் மட்டும்தானே எனக்கு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. பட் உங்களுக்குன்றது அப்படி இல்லை, எல்லாமே நான் சுட்டி காமிச்சிடுவேன். இதுதான் நீங்க பண்றீங்க, இப்படிதான் நீங்க பண்ணணுன்றது ஃபுல் கைடன்ஸ் இருக்கறனால அந்த ப்ராக்ரஸ்ன்றது என்னால அது பார்க்க முடியுது கண்ணால. உங்களாலையும் அதை பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஓகே, ஸோ அப்கமிங் ஜேர்னிக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ, இந்த கான்வர்சேஷன் நல்லா போச்சு. எபிசோட் 2 ஓவர். ஸோ இவங்களுக்கும் புரியும் நான் நம்புறேன். ஓகே, ஃபியூச்சர்ல இதை விட ஒரு பெரிய க்ரோத் பண்ணி கண்டிப்பா ஒரு மீட்டிங் நம்ம திரும்ப வைப்போம். ஓகேங்களா? கண்டிப்பா வரும். ஓகே ப்ரோ, சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பை பை பை.
ஹாய், நான் தான் கேஎஃப்எக்ஸ். போன வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பிரதீப் ப்ரோ அவரோட மென்டார்ஷிப் ஜேர்னியை பற்றி நம்ம ஒரு கான்வர்சேஷன் சூப்பராக பேசியிருப்போம். ஓகே, நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தா அவர் கார்த்திக் ப்ரோ அவருக்கு ஆல்ரெடி 2.5 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸுன்றது இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அவருக்கு ஒரு கிளியர் கைடன்ஸ் கொடுத்து இப்படி தான்ற மாதிரி ப்ராஃபிட்டபுளாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுன்றது ஒரு 70% ஆஃப் அச்சீவ்மெண்ட் வைங்க. பிகாஸ் வந்து அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணதுனால இன்னும் ஸோ அது கூட ஒரு 70% அச்சீவ்மெண்ட் வைங்க. ஃபார் பிரதீப் ப்ரோ அவர் கம்ப்ளீட் பிகினர். ஓகேங்களா, ஒரு 0% மார்க்கெட் நாலேஜ் அவருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிகினர் நம்மக்கிட்ட வரும்போது எனக்கும் அது பெரிய ப்ளஸ். பிகாஸ் வந்து நம்ம சொல்கிறத மட்டும்தான் அவங்க செய்ய போகிறாங்கன்னு இருக்கும்போது அப்போது அது ஒரு ப்ளஸ். வந்து அவரோட எஃபர்ட்ஸுன்றது ஈக்குவலாக இருந்துச்சு. அதாவது என் டீச்சிங்க்கு ஈக்குவலாக அவரோட எஃபர்ட்ஸும் இருந்துச்சு. ஒரு மிஸ்டேக்ஸையும் ரெக்டிஃபை பண்ணுறதும் ஆகட்டும் சரி, இல்லை அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தார், டிசிப்ளினாக இருந்தார். அவரோட வந்து எஃபர்ட்ஸும் வந்து என்னோடய டீச்சிங்கோட ஒன்று சேரும்போது ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இது தான் நான் வந்து 100% அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு டோட்டல் பிகினர் வந்து ஒரு 1 மந்தில் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் ஆக முடியுது அப்படின்னா அது நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வித்தின் 1 மந்த் சரியான சேஞ்சஸ் அது என்னாலையும் பார்க்க முடியுது, அவராலையும் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ப்ளஸ் வந்து ஒரு பெரிய இது அந்த ரியல் ஸ்மால் அக்கௌண்ட் ஒரு $20 கேபிட்டல் போட்டு ஒரு $41 வந்து இப்போது மேக் பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்னடா இது அவ்வளோதானே அப்படி இல்லவே இல்லை இது. ஓகே, இது சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் வந்து கம்ப்ளீட் பிகினர். ஓகே, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஓகேங்களா, $41 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு வித்தின் 4 days கன்சிஸ்டன்சியாக வின்னிங் ஸ்ட்ரீக்கில், அதாவது 100% வின் ரேட்டில் இந்த 4 daysமே. ஓகே, வந்து 200% வந்து போட்ட கேபிட்டல் வந்து இப்போது ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து காம்பவுண்டிங்கில் ஒர்க் ஆகும். இது நம்ம மென்டர்ஷிப் வந்து அவங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 2 daysல $100 பண்ணிடுவார் அவர் கண்டிப்பாக நம்ம செட்டப் படி. ஓகே, தென் வந்து இதில் வந்து லாஸஸ்ன்றது வரும். ஆனால் ஒரு 92 எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் இந்த ட்ரேடிங்கிறது இல்லையா. 90 to 100% கண்டிப்பாக இப்போ வரைக்கும் 100% இருக்குது. மேபி லாஸ்ன்றா அதை கண்டிப்பாக அவர் ரெக்கவர் பண்ணிவிடுவார். அவ்வளோ ஸ்கில் வந்து அவருக்கு கண்டிப்பாக நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அது எனக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு நடுவில் ஒரு மித் இருக்குது. அது எப்படின்னா, எடுத்த உடனே வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரோ பண்ண முடியாது எந்த பிகினராலையும். ஓகே, இப்படி ஒரு மித் இருக்குது. செகண்ட் வந்து யாராலையுமே கம்மி கேபிட்டலை வந்து க்ரோ பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு கேவலமான மித்து இந்த தமிழ் கம்யூனிட்டியில் ஒன்று இருக்குது. ரொம்ப ரிஸ்கி. டேய், போடுறது $20 என்னடா ரிஸ்க்கு? அதாவது உனக்கு இவ்வளோ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஒரு கம்மி டாலர் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ண முடியலன்னு சொல்ல தவிர அதை விட்டுட்டு முடியவே முடியாதது இந்த கதைலாம் வேணாம் இங்கே. ஓகே, அதாவது மெயின் திங் உனக்கு ஸ்கில் இல்லை, அதுதான் மெயின் திங். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராலே இதை பண்ண முடியாதது ஒருத்தன் திடீர்னு வரான் வந்து டக்குன்னு அவனால் க்ரோ பண்ண முடியுது ஸ்மால் அக்கௌண்ட்டுன்னும் போது வைத்தெரிச்சலில் எப்படி நம்மளால் பண்ண முடியல இவன் எப்படி பண்ணுறான்ற ஒரு வைத்தெரிச்சலில் பேசுகிற பேச்சு தான் இந்த மித்து எல்லாமே. ஓகே, மற்றவங்க மாதிரி 2 லட்சம் 3 லட்சம்னு மார்க்கெட்டே என்னன்னு தெரியாமல் லாஸ் ஆகிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஒரு ப்ராப்பராக பண்ணுறீங்க ட்ரேடிங்கிறது. இதே மென்டார்ஷிப்பில் ஒரு ஸ்மால் அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை க்ரோ பண்ணுறீங்க, தென் ஃபண்டடை ஒரு 5K வாங்குறீங்க, அதை ஸ்கேல் பண்ணுறீங்க. என் மென்டார்ஷிப் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களோட க்ரோத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது. ஓகே, ஸோ இது வந்து டோட்டலி வேறு. ஸோ இந்த மாதிரி மித்து இருக்குது நிறைய ட்ரேடர்ஸ் நடுவில். கம்மி ஸ்மால் அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்படி ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணனாலே உங்களுக்கு மினிமம் 1 lakh இல்லை ஒரு 50,000 இந்த மாதிரி தான் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடே பண்ண முடியும். இப்படி ஒரு கேவலமான மித்தெல்லாம் வந்து அவங்க ட்ரேடிங்கிறது அவங்க தெரிஞ்சு இதெல்லாம் பேசுகிறானுங்களா இல்லை அவ்வளோ ஸ்கில் இல்லையா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகேங்களா, இதை வந்து நான் இந்த மாதிரி பேசி இதோ பாருடா என்னால் பண்ண முடிஞ்சுதுன்னு காட்டுறது அது டோட்டலி வேறு. பிகாஸ் வந்து என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒன்று இருக்குது. அதுவே ஒரு 1 மந்தில் ஒரு ரேண்டம் பிகினரை தூக்கிட்டு வந்து இதோ பாருங்கள் அப்படின்னு காட்டுறதுன்றது டோட்டலி வேறு. ஓகே, அந்த மித்தெல்லாம் உடைக்கிறது தான் என் பிளானிங். ஒரு கம்மி அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ண முடியாதுன்ற மித்தை நான் இங்கே உடைச்சதும் தாண்டி அது வேறு ஒரு லெவலில் இருக்குது. ஓகே, கம்ப்ளீட் பிகினர் வந்து ஒரு $20 வந்து க்ரோ பண்ணுறாருன்னா அது கம்ப்ளீட்லி ஒரு மித்தை வந்து உடைச்சிட்டேன். ஓகேங்களா, இவ்வளோ காசு தேவை, ஒரு 50,000 தேவை, இல்லை ஒரு 1 லட்சம் தேவை அப்படின்னு கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியுன்ற ஒரு மித்து இருக்கு இல்லையா, அதையும் நான் டோட்டலாக உடைச்சிட்டேன். $20 இருந்தாலே போதண்டா. ஸ்கில் இருந்தால்
உன்னால் கண்டிப்பாக வர முடியுன்றதை நான் இங்கேயே காமிச்சிட்டேன். அதாவது பேசிக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். $20 இருந்தால் உன்னால் க்ரோ பண்ண முடிஞ்ச உனக்கு ஒரு $100 இருந்தால் இன்னும் சூப்பராக ஆக்கலாம். அது வந்து உங்களோட கேபிட்டல் ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? அதாவது நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு $20 இருந்தாலே உன்னால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும், அந்த ஸ்கில் கரெக்டான ஸ்கில் இருந்தால். ஓகே, அந்த ஸ்கில்லை நான் தரேன். அவ்வளோதான் இங்கே சொல்ல வர்றது. எவனோ வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரீல்ஸில். அட கடவுளே, இந்த ட்ரேடிங் தமிழ் கம்யூனிட்டிக்கு ஒரு கெட்ட பேரையும் இவனுங்க தான் ஒரு மாதிரி நாஸ்தியாக்கி வச்சுருக்கானுங்க. அதை நம்பி வேற ஒரு 100 பேர்கிட்ட கமெண்ட் அடிக்கிறானுங்கன்னா அவங்க நிலமை நினச்சா தான் எனக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ போய் சேருமான்றது தெரியல, பட் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். தென் வந்து இந்த கான்வர்சேஷனில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை தவிர்த்து ஆர் ஓவர் ட்ரேடிங் ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்கள் பர்சனல் மிஸ்டேக்ஸை நான் தவிர்த்து செட்டப் என்னைக்காச்சும் லூஸ் ஆகியிருக்கான்றதை நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, நான் பண்ண மிஸ்டேக்ஸை தவிர்த்து செட்டப்ஸ் என்றைக்குமே லூஸ் ஆனதே இல்லை, இது வரைக்கும் 100% வின் ரேட் அப்படின்றது ஒரு பிகினர் வந்து அவர் வாயால் சொல்கிறாரு. ஓகே, ப்ளஸ் இன்னொரு விஷயம் சொன்னார். என்னால் மார்க்கெட்டில் வந்தாலே இவ்வளோ பிப்ஸ் என்னால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வருதுன்னா அது நம்ம செட்டப்னால் மட்டும்தான். தென் வந்து என் மேலேயும் செட்டப் மேலேயும் வச்சுருக்க ட்ரஸ்ட்டால் மட்டும்தான். அந்த ட்ரஸ்ட் எங்கே குறையுது அப்படின்னு வந்தால், நம்மக்கிட்ட லேக் ஆஃப் டேட்டா, லேக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இல்லைனா இந்த ட்ரஸ்ட்டுன்றது அங்கே இருக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? இந்த ட்ரஸ்ட்டை உங்களுக்கு எப்படி வர வைக்கிறேன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற டேட்டாவை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்குது ப்ராக்ரஸ், இதுதான் ரியாலிட்டி. தென் வந்து இது ஒரு 100% அச்சீவ்மெண்ட் எனக்கு சொல்கிறேன். அது அவரும் அச்சீவ் பண்ணிட்டாரு, பிரதீப் ப்ரோவும். 100% அச்சீவ்மெண்ட் இது அப்படின்னு நான் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுக்கு சொல்லி இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ இல்லை மேனிப்புலேட் பண்ணவோ இல்லை இதனால் என் கோர்ஸ் வந்து சேரு அப்படின்ற அந்த கம்பலோ இது எதுவுமே நான் உங்களுக்கு சொல்ல வரல. பட் இதை என்னால் பண்ணி காட்ட முடியுன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி யார் வந்தாலுமே அவங்கள என்னால் சேஞ்ச் பண்ண முடியும், அவங்களோட ப்ராக்ரஸ், அவங்களோட ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ், அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ண முடியுன்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இதுதான் என் மெயின் கோல். ஓகே, நார்மல் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, பிரதீப் ப்ரோ மாதிரி, இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கார்த்திக் ப்ரோ மாதிரி யாராக இருந்தாலும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஃபிட்ஸ்னால் வருது இந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஓகேங்களா? தென் வந்து என் மென்டார்ஷிப் எப்படின்னா கஸ்டமைஸ்டாக இருக்கும். அதாவது அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிறீங்களோ, எதெல்லாம் அவங்க மைனஸோ, ஸோ அந்த மைனஸெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி நான் ப்ளஸ் ஆகிறது அதை தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா? அதை தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் இந்த மென்டார்ஷிப். தென் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ட்ரேடிங் வந்து எல்லாமே தரும். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல் தரும், லைஃப் ஸ்டைலே மாற்றும், காசு தரும், ஃப்ரீடமை தரும். பட் அதுக்காக நம்ம தர வேண்டியது எல்லாமே பேஷன்ஸ், ஓகே, டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ். இதெல்லாம் நம்ம கொடுத்தா மட்டுமே தான் அந்த ஃப்ரீடம், மணி, லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்கிறது தரும். ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட கோல். லைவ் எக்ஸாம்பிள், லைவ் ரியாலிட்டி எக்ஸாம்பிள் பிரதீப் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். வேக்கப் டு ரியாலிட்டி, இதை பார்த்தாச்சும் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் பி சேஃப், டேக் கேர். ஓகேங்களா? KFX சைனிங் ஆஃப்.